ஐயோ, இந்த வாழ்க்கைய வெறுத்து போயிட மாட்டு இருக்குது. வயசு வேற ஆகி போனதுனால மண்டையும் வேலை செய்ய மாட்டேங்குது, எதுவும் வேலை செய்ய மாட்டேங்குது. இந்த செம்பிலுக்கு இருக்க அவன் கெட்ட கேடுக்கு சைக்கிளை ஓட்டி தரேன்னு சொல்லி அந்த டீச்சர் கீழே மேலே போட்டு அமுத்தி போட்டு போயிட்டேன். நானாவது கண்ணாலதான் பார்த்தேன். அவன் விட்ட கபியே பண்ணி போட்டு போயிடுவான்னு தெரியுது. அவனுக்கு முன்னாடி நம்ம முந்திக்கோம். இன்னைக்கு இந்த டீச்சர் வீட்டுக்கு வந்திருக்கோம். இந்த டீச்சர் கிட்ட போய் நைஸா பேசி எப்படியாவது இவளை கட்டி புடிச்சு இன்னைக்கு என்ன பண்றது பாரு. மயிலு, அம்மாடி மயிலு, என்ன கவுண்டர் வீட்டு பக்கம் காத்து வீசுது, என்ன விஷயம்? இது ஏதாவது பிரச்சனையா? மயிலு, உங்களோட வாய்ஸ் இன்னைக்கு குயில் மாதிரி இருக்குது. அதனால இன்னைக்கு நான் ஒண்ணு ரொம்ப வயசாகி போனதுனால பள்ளிக்கூடத்துல எம்பிபிஎஸ் படிச்சதெல்லாம் மறந்து போச்சு. அதனால எம்பிபிஎஸ் படிச்சல அதுதான் படிங்க படிங்க. ஆமா, அங்க பாக்கி லட்சுமி டீச்சர் ஒரு டீச்சர் வந்தது, அதுகிட்ட எம்பி படிச்சுட்டு வந்தேன். ஒண்ணுமில்ல டீச்சர், அதெல்லாம் மறந்து போச்சு. இப்ப எனக்கு எதுவுமே தெரிய மாட்டேங்குது. ஏதாவது ஊருக்கு போலான்னா கூட அந்த பஸ்ல என்ன எழுதி போட்டிருக்கான்னு தெரிய மாட்டீங்கன்னா பாத்துங்களேன். நான் இருக்கிறப்ப நீங்க எது கவலை பண்ணும், அதான் சொல்லித்தர நான் இருக்கேன்ல. ஆமா, என்ன இந்த மஞ்சள் பையில ஒரு விவகாரமான ஒரு விஷயம் இருக்குது. என்ன தெரியுமா மணி? பாத்தியா, உனக்காக கொண்டு வந்தேன். ஆமா நம்மனி, இந்த ஸ்லேடு இருக்குன்னா ஏன்படுறது எழுத்து இதெல்லாம் நீ உடவன், அதுக்காக தான் இந்த ஸ்லேடு. சரி, எப்படி ஆரம்பிக்கலாம்? உங்களுக்கு படிக்க தெரியுமா? சரி, படிக்க தெரியாதா இல்ல எழுத தெரியாதா? ரெண்டுமே மறந்து போச்சு அப்படி. தெரியாம இல்ல, மறந்து போச்சு. ஐயோ, கொஞ்சம் யோசிச்சு சொல்லுங்க கவுண்டர். ரெண்டுல ஒண்ணுதான் உங்களுக்கு மறந்துருக்கும். ரெண்டுமே மறந்து போச்சு மணி. இங்க பாரு, இது என்னது? என்னது இது கூட தெரியல. ஸ்லேட் பென்சில். பள்ளிக்கூடம் போனாதானே தெரியும். இதை வச்சு நீ கைய புடிச்சு எல்லாமே சொல்லி கொடுக்குற. இன்னைக்கு கத்துக்கிட்டு உங்களோட சோழியை முடிச்சுட்டு தான் நான் போவேன். சோழினா எனக்கு எல்லாம் மறந்ததெல்லாம் கத்துக்கிட்டு போறேன்னு சொல்ல. சரி கவுண்டர், முதல்ல ஹால இருந்து ஆரம்பிக்கலாம். சரியா? ஹால இருந்தா விட்டுட்டு போறீங்க. வந்து புடிங்க. முட்டை மட்டும் தான் வருது. முட்டை வந்தா என்ன ஏதோ வருது எல்லாம் பண்ணி அதை வச்சு கொஞ்ச நேரம் ஓட்டு வாங்க. அம்மணி, நீ மட்டும் இந்த கை மட்டும் இறுக்கி முடிச்சுக்கா. சரியா? எவன் வந்தாலும் விட்டுறாது. சரியா? நான் பாத்துக்கிறேன். ஐயோ, அநியாயம், அக்கிரமா. ஏய், கேட்டுக்கலவா? எவன்டா? ஏன்டா டேய், இப்பதானே நல்லா போயிட்டு இருக்குது. இப்பதான் அந்த கையை புடிச்சு முட்டையெல்லாம் போட்டு விட்டுருக்கலாம். அதுக்குள்ள வந்து கெடுத்து விட்டுக்கிட்டே வருவேடா. செம்பொலி, அது ஒண்ணு இல்ல, அவருக்கு படிச்சது எல்லாமே மறந்து போச்சு. அதுவும் எம்பிபி படிச்சிருக்காராமா, மறந்து போச்சான். டீச்சர், இந்த கெல்ட்டு நாய் அப்படி சொன்னானா? இந்த கெல்ட்டு நாய் படிக்கவே இல்ல டீச்சர். இந்த கெல்ட்டு நாய் முதல்ல கையை பிடிக்க சொல்லுவேன், அப்புறம் காலை பிடிக்க சொல்லுவேன். கொஞ்சம் ஏமாந்தீங்கன்னா சாலைக்கு கூட்டிட்டு போயிடுவா டீச்சர். அடே, 50 ரூபா செலவு பண்ணிருக்கேன்டாடி. கையில பிடிச்சிருக்க. ஏன்டா இப்படி பண்ற? கொஞ்ச நேரம் கழிச்சு வந்துருக்க கூடாதா? சரி சரி, ரெண்டு பேரும் சண்டை போடாதீங்க. இங்க பாரு செம்புலி, 1000 தான் இருந்தாலும் வயசுல பெரியவரு, அவருக்கு மரியாதை கொடுக்கணும். சரியா? பெரிய வேலை இந்த கிழட்டு நாய் பண்ற வேலை பாத்தீங்கன்னா நீங்களே இந்த ஊருக்குள்ள இருக்க மாட்டீங்க. சரி செம்புலி, மறுபடியும் சொல்லிட்டு இருக்கேன், வயசானவரை திட்டக்கூடாது. வயசானவரே, நாளைக்கு உங்களுக்கு சொல்லி தரேன். சரியா? போயிட்டு வரேன். கேட்கும் போது ஆனந்தமா திட்டக்கூடாது.
என்ன டீச்சர் எப்ப பார்த்தாலும் இந்த கெல்ட் நாய்க்கே சப்போர்ட் பண்ணிட்டு இருக்கீங்க, ஏன் வயசு போய் எனக்கெல்லாம் சப்போர்ட் பண்ண மாட்டீங்களா? அடே செம்பலே, நானும் பார்த்துட்டே இருக்கிறேன். இப்ப என்னடா தோட்டத்துல அம்பிட்டு வேலை கிடக்குது, இங்க என்ன பண்ணிட்டு இருக்கிற? எப்ப பார்த்தாலும் நீ இந்த வயலு போ டீச்சர் வீட்டு பக்கமே சுத்தி தகவல் வந்துட்டு இருக்குது தெரியுமா? சரி முன்னாடி இப்ப வந்து அந்த பொண்ணை நான் பார்த்ததுனால இன்னைக்கு அவளை நான் கல்யாணம் பண்ணி தீரோன்னு முடிவான் பண்ணிட்டேன். நீ அடிக்கடி கிளாஸ் பண்ணினா வீட்டுல மொன்ன கத்தி வச்சு அப்படியே மட்டு மண்டையிலே வெட்டி போடும் பாத்துக்க. யோ கரெக்ட் பண்ணாரு, நீ சிலேடு வச்சு எழுதினாலும் சரி, சைக்கிள் வச்சு வாட்டினாலும் சரி, உனக்கு மயில் டீச்சர் கிடையவே கிடையாதுயா. மயில் டீச்சர் மயில் டீச்சர் மயில் டீச்சர் என்ன விட்டு மயில் டீச்சர் எனக்கு மட்டும்தான் என் கூட விளையாடப்படாது சொல்லி போட்டேன். மொன்ன கத்தி இருக்குது, குருவி சுட துப்பாக்கி வச்சிருக்கல குருவியை போட்டு சுட்டு போது பாத்துக்க. நீ இப்படியே உரையிட்டே மயில் டீச்சர் எப்படியாவது கரெக்ட் பண்ணிடுறேன். போடு